ஹலோ மக்களே 313வது எபிசோட் எப்பலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தா சிக்கமர் டீம்ல ரெடியா இருக்காங்க. எதிரி வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்தா ஒயிட் ஷர்ட்ஸ் ஃபுல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்தா ஷினோபி எல்லாரும் வெளி தெரியுதாங்க. உடனே வந்து சிக்கமர் முழிக்க என்னடா இவங்க எத்தனை தடவை அடிச்சாரு வந்துகிட்டே இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காம பார்த்தா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அடுத்த செகண்ட். ஏன்னா வெயில் காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சடனா ஏன்டா மழை பெய்யுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒயிட் ஷர்ட்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருக்கா. உடனே சிக்கமர் கண்டுபிடிச்சா இது ஒயிட் ஷர்ட்ஸோட பவர் கிடையாது, அந்த ரீஅனிமேஷன் பண்ண அந்த ஷினோபியோட பவர்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இது ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு பாக்காம சடனா பார்த்தா அந்த குழந்தை மேல குணாயத்துக்கு வீசுற சிக்கமரு பார்த்தா வாட்டர் வந்து பொண்ணை பாதுகாக்கு. சடனா அழுதுகிட்டு இருக்கு. பார்த்தா சிக்கமரே விட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டு தண்ணியை விட்டு என்னடா அந்த மழை என்னைய மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வந்து தாக்குது ஒண்ணுமே புரியன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் சிக்கமரு. அதுக்கப்புறம் மெடிக்கல் கேம்ப காட்டுறாங்க. பார்த்தா சக்குரா ஒரு ஆளே ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை கூட்டு வராங்க சக்குரா ட்ரீட் பண்றதுக்காண்டி. நீ இவங்களை ட்ரீட் பண்ணு நான் வேற ஆளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போறா. சக்குரா திறந்து பார்த்துட்டு முழிக்கா. யார் இது ஷினோபியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அந்த பொண்ணு எஞ்சொன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா சக்குரா சுத்தி பனியா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு சடனா அந்த பொண்ணு சக்குராவை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. பனி பெய்யுதுன்னு பாட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கா. சக்குரா முழிக்க இருக்கிற நிலையில யாரா இவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெஜி இருக்க பேட்டில் ஃபீல்ட காட்டுறாங்க. பார்த்தா ஷினோபி எல்லாம் ஷினோபிக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நெஜியை சுத்தி நிறைய பேர் ஷினோபி மாதிரி வேஷத்துல வந்திருக்காங்க ஒயிட் ஷர்ட்ஸ். பார்த்தா கீபா நெஜி எல்லாம் சேர்த்து பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கீபா மேல ஒரு லைட்னிங் அட்டாக் உழுது. பார்த்தா கீபா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். லைட்னிங் ஸ்டைல போட்டு எவன் அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு முழிக்கான் கீபா. பார்த்தா அப்பள பார்த்தா அதே பொண்ணு இங்கே நின்னுக்கிட்டு இருக்கா கல்லுக்கு முன்னாடி. உனக்கு யாருன்னு தெரியுமா அக்கமாரு ஏன் கத்திக்கிட்டே போறேன்னு சொல்லிட்டு கேட்கான் கீபா. பார்த்தா அதே பொண்ணு கோவத்தில் நின்னுக்கிட்டு இருக்கா. பார்த்தா லைட்னிங் போற அக்கமாரு மேல போட்டுக்கிட்டே இருக்கா. பார்த்தா அக்கமாரு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நருட்டோ அனல் வேகத்துல வரான். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க உங்களை காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் சோசா கட்டுறாங்க. சோசா கட்டுக்கிட்டு என்னடா சிக்கமர் மேல மட்டும் மழை பெய்யுது ஒண்ணுமே புரியன்னு சொல்லிட்டு பாக்குறாரு அவரு. அது புது எனிமியோட பவரா இருக்குன்னு சொல்லிட்டு டாரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சிக்கமருல மூவ் பண்ணவே முடியல அங்க இருந்து. பார்த்தா அந்த பொண்ணு 3 விதமா இருக்கா. ஒன்னு அழுவுது, ஒன்னு கோவப்படுது, ஒன்னு சந்தோஷமா இருக்கு. சிக்கமர் பக்கத்துல இருந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. சடனா சோஜி எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸுவை போட்டு சிக்கமர் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். மலைக்குள்ள வந்து அவன் விழுந்துட்டான். சிக்கமர் டென்ஷன் ஆயிட்டான். சேடா ஸ்டாங்கல் ஜுட்ஸுவை போட்டு அந்த பொண்ணே லாக் பண்றான். பார்த்தா அந்த பொண்ணு இதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டு பார்த்தா மொத்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உன்னை ஈனோ முழிக்க இது என்ன மாதிரி மழை ஒண்ணுமே புரியல, என்னோட சக்கரம் போகிற மாதிரி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா சோஜியோட எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. அவனால மூவ் பண்ணவே முடியல. சடனா அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சா. சிக்கமர் சோஜி ஈனோ இது நான் தான் சொல்றான். அந்த பொண்ணு எங்களோட பேர் உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு ஈனோ கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா அந்த பொண்ணு ஓடி வந்து 3 பேர் தலையிலையும் சுண்டி விடுதா. அதுக்கப்புறம் இங்க சக்குரா தலையிலையும் சுண்டுதா. அதுக்கப்புறம் வந்து கீபா தலையிலையும் சுண்டி விடுதா. பார்த்தா தலையில சுண்டிட்டு திரும்பி சிக்கமர் பக்கத்துல இருந்து அழ ஆரம்பிச்சா அந்த பொண்ணு. பார்த்தா உடனே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை எனக்கு தெரியும் சொல்றாங்க எல்லாரும் திசையில இருந்து. உன்னை சிக்கமர் சொல்றான் யோட்டா இது நீ தானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் யோட்டான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா ஆல்ரெடி எல்லாரும் அவங்கள மீட் பண்ணிருப்பாங்க போலுக்கு. பார்த்தா சிக்கமர் அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா சிக்கமரி ஈனோ சோஜி எல்லாரும் ஒன்னா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சோஜி சொல்றான் என்னோட குணாய் இங்கதான் வீசின ஆனா யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, இங்கதான் யாராச்சும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டே குணாய் தானடா போச்சு விடுறான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. இது எங்க அம்மா கிஃப்டா தந்தது அகாடமிக்கு போனதுக்கு, அதனால நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போறாங்க அவங்க. உடனே ஈனோ சொல்றா சோஜி வந்து நல்ல பையன் அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு சிக்கமரை பிடிச்சி தள்ளி போய்கிட்டு இருக்கா ஈனோ. 3 பேரும் அழகா கியூட்டா சுத்திக்கிட்டு இருக்காங்க. குணாயை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அந்த சமயத்துல மழை பெய்யுது. சிக்கமர் முழிக்க என்னடா வெயில் காலத்துல மழை பெஞ்சுக்கிட்டு பாக்காம பார்த்தா யாரா அழுவுற சத்தம் கேக்கு. பார்த்தா அந்த யோட்டாங்கிற பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்கா. பார்த்தா தலையில நிக்க அவளை சுத்தி குணாயா இருக்கு. பார்த்தா சோஜி சொல்றான் என்னோட குணாயா அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா அந்த பொண்ணு தலையில கிடந்து அழுதுகிட்டு இருக்கா. உடனே சடனா சிக்கமரும் சோஜி மேல ஏறி போய் காப்பாத்தலான்னு போறாங்க. பார்த்தா அவங்களால ஏறவே முடியல. நாங்க ட்ரீ கிளைம்பிங் ஜுட்ஸு கூட நாங்க படிக்கலடா, என்னடா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு என்னோட குணாய் எடுக்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. பார்த்தா அந்த குணாய் கிழிஞ்சு யோட்டா தலையில வந்துட்டா. பார்த்தா அவ அழ மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா சிக்கமர்லாம் கூப்பிடிச்சு விழுந்துட்டான். சோஜி உடவே மட்டும் அப்படி ஏறி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மரமே வேரோட உடஞ்சிருச்சு, அப்படியே சாஞ்சிருச்சு மரமே. பார்த்தா சோஜி அந்த பொண்ணு மேலவே விழுந்திருக்கான். அப்பட நான் காப்பாத்தப்பட்டேன் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சிரிக்காவா உன்ன அந்த பொண்ணு சிரிச்சோன்னு சோஜியும் சிரிக்கான். நீ எதுக்குடா சிரிக்கன்னு சொல்லிட்டு முழிக்கான் சோஜியை பார்த்து சிக்கமரு. அந்த பொண்ணு சந்தோஷப்பட்ட அடுத்த செகண்ட் அப்படியே மழை நின்றுச்சு. பார்த்தா ஒரு பேப்பர் பறந்து வந்து உழுது. உடனே சிக்கமர் எடுத்து பார்க்க அதுல என்ன போட்டுருக்குன்னா வானிலை வந்து விற்கப்படும் போட்டிருக்கு. அதுல வானிலை விற்கப்படுமா அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே இப்ப காட்டுறாங்க யோட்டாவை பார்த்தோன்னு 3 பேரும் மிரண்டு பார்த்துக்கிட்டு இது நம்ம யோட்டாவான்னு சொல்லிட்டு. நீ யோட்டா தானு சொல்லிட்டு சிக்கமர் கேட்கான். உன்னை ஈனோ சொல்றா ஆமா இவ்வளவு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாவா. உன்னை எல்லாம் நாங்க எப்படி மறப்போன்னு சொல்றான் சோஜி. அதை கேட்ட அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். உன்னை சிக்கமர் சொல்றான் யோட்டா உன்னை ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு தானே வர வச்சிருக்காங்க உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கான். அப்படி சொன்னோன்னு இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. திரும்பி தண்ணியை கொண்டு சிக்கமர் சோஜி ஈனோலாம் அடிச்சு நொறுக்குதாவா. உடனே சிக்கமர் சொல்றான் யோட்டாவால வந்து வானிலையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால அதை வச்சுதான் அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யோட்டா நிப்பாட்டு சொல்லிட்டு சோஜி சொல்றான். பார்த்தா யோட்டா தண்ணியை வச்சு சோஜி அடிச்சு நொறுக்குதா. சிக்கமர் சொல்றான் இது அவளெல்லாம் வேணுக்குனே எல்லாம் செய்யல, அவளை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அதனால அப்படி செய்ய வைக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே சிக்கமர் சொல்றான் யோட்டாவை பத்தி நம்மளுக்கு தான் தெரியும்னு சொல்றான் அவன். திரும்பி பழச கட்டுறாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்றா என்னை வந்து நீங்க யோட்டான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றா. நீ பொண்ணு தானு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான்லாம் பொண்ணு கிடையாது நான் பையன்னு சொல்றான் அவன்.
என்னது பொண்ணு குரல இருந்துகிட்டு பையன்னு சொல்றான்னு சொல்லிட்டு சிக்கமர் முழிக்கான். இனிமேல் என்னை பையனை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ லீஃப் வில்லேஜ் ஆள்லாம் கிடையாது சொல்லி சிக்கமர் சொல்லிட்டு இருக்காம. ஆமா நான் லீஃப் வில்லேஜ் ஆள்லாம் கிடையாது சொல்றேன் யோட்டா. எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஈனோ கேக்கா. நான் எல்லா உலகத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றா யோட்டா. சரி எந்த நேஷனாச்சும் சொல்லுன்னு சொல்லிட்டு சிக்கமர் சொல்றான். நான் நோவேர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றா. நான் எந்த வில்லேஜ்ல இருந்து வரல, நான் எப்பனாலும் வரும்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாவா. முழிக்காங்க. என்னடா இவ சொல்றா, பொய் சொல்றா உண்மை சொல்றான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. இவன் நம்ம என்ன பண்ண, நம்ம ஊர்ல போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஈனோ கேக்கா. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் சோஜி. வெளியாள் உள்ள வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுனா எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடும், அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சோஜி சொல்றான். எங்க அப்பா ஆல்ரெடி சொல்லிருக்காரு வெளி வில்லேஜ்காரங்க நம்ம அட்டாக் பண்ணுவாங்க, அதனால இதை பத்தி நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கமர் சொல்றான் நம்ம வந்து யோட்டாவை வந்து நம்ம மக்கள் முன்னாடி காமிச்சோம்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே யோட்டா வந்து சோஜி சொன்ன வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டான். பெருசு பெருசுன்னு ஒரு சீன்ல சொல்லிருப்பான், அதை பிடிச்சி வச்சுக்கிட்டான் அவன். சோஜி நீ பெருசு பெருசா இருக்குன்னு சொல்றான் அவன். நான்லாம் ஒன்னும் பெருசா இல்ல, நான் வந்து சப்பியா இருக்குன்னு சொல்றான் சோஜி. இல்ல நீ தடிய மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான் யோட்டா. சொன்னோன்னு டென்ஷன் ஆயிட்டான். அவனை அடிக்கடிக்க போறான், பார்த்தா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா மயங்கி விழுந்தான் யோட்டா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சோஜி கேட்கான். நான் சாப்பிடவே இல்ல, அதான் மயங்கிட்டேன்னு சொல்றான் யோட்டா. என்னோட வயிறு வந்து எம்டியா இருக்குன்னு சொல்றான் அவன். பார்த்தா அவங்க ஊர்ல என்னெல்லாம் கிடைக்குமே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. ரைஸ் பால் சிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அவங்க. பார்த்தா யோட்டா அதை பார்த்துட்டு அப்படி சந்தோஷமா இருக்கான். டேய் சந்தோஷமா சாப்பிடறாருன்னு சொல்லிட்டு சிக்கமர் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இது சந்தோஷமாவே இல்ல, என்னோட சாப்பாடா சாப்பிடறான்னு சொல்லிட்டு சோஜி சொல்ல இன்னும் நிறைய கொண்டு வாங்கன்னு சொல்றான் யோட்டா. உன்னை சிக்கமர் சொல்றான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டோம், இதுக்கு மேல எல்லாம் கொண்டு விட முடியும்னு சொல்றான் அவன். எனக்கு இன்னும் வயிறு பசிக்கு யோட்டா சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். வாயை மூடுன்னு சொல்லிட்டு ஈனோ சொல்றா. சொன்ன உடனே யோட்டா அழ ஆரம்பிச்சிட்டான். அழாதன்னு சொல்லிட்டு கத்துறா ஈனோ. அழ ஆரம்பிச்சு திரும்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே சிக்கமர் சொல்றான் இப்பதான் எனக்கு புரியுது, யோட்டா வந்து அப்பெல்லாம் அழுதான், அழுத உடனே மழை பெஞ்சிச்சு, இப்போ அழுதான் மழை பெய்யுது, அப்ப இவனாலதான் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு சிக்கமர் பாத்துக்கிட்டு இருக்கான். அழாதான்னு சொல்லிட்டு ஈனோ தலையடிக்கா யோட்டாவை. பார்த்தா யோட்டா டென்ஷன் ஆயிட்டு ஈனோ மேல இந்த மழையை பொழிய வச்சுட்டான். யோட்டா அழுதா மழை பெய்யும், அவ்வளவுதான் வித்தியாசமா சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து ஈனோவால நகலவே முடியல அங்க இருந்து. சடனா ஈனோ விடுதான் யோட்டா என்னை மன்னிச்சுன்னு சொல்றா ஈனோ. பார்த்தா யோட்டா அழுகுற பார்த்து எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஏன்டா அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு சிக்கமர் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை சிக்கமரும் அழுகுறான். யோட்டா வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு சோஜி அழுதுகிட்டே இருக்கான். உன்னை இப்ப காட்டுறாங்க. பார்த்தா இப்பவும் யோட்டா அழுதுகிட்டு தான் இருக்கான். யோட்டா நிப்பாட்டு 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா தண்ணியை வச்சு 3 பேரை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். உன்னை கண்ட்ரோல் பண்ணி யோட்டான்னு சொல்லிட்டு சோஜி சொல்றான். பார்த்தா அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆசமா செஞ்ச மாதிரி யோட்டாவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்றான் சிக்கமாரு. அதுக்கப்புறம் மெடிக்கல் கேம்ப் காட்டுறாங்க. பார்த்தா பனியா அப்படியே விரியுது. பார்த்தா அந்த பனியெல்லாம் சக்குரா வந்து உடச்சு எரிஞ்சுட்டா. யோட்டா எங்க போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாவா. பார்த்தா யோட்டா மயங்கி விழுந்துட்டு திரும்பி சந்தோஷமா எந்திக்கான். பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான் யோட்டா. அவ பனி பெய்யுது சொல்ல ஆரம்பிச்சு திரும்பி பனி பெய்ய ஆரம்பிச்சு அந்த இடம் ஃபுல்லா. யோட்டா ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு சக்குரா சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்ன சக்குரா அவ சைடுல இருந்து பழசை வச்சு பாக்கா. பார்த்தா அகாடமி டைம் கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி தனியன் ரைஸ் பால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சக்குரா சாஸ்கியை தேடி வரா. ஒரு சாஸ்கியை கண்டுபிடிச்சிட்டா. உன்னை சாஸ்கி முழிச்சிட்டு பாக்க யாரடா நம்மள பாக்காங்கன்னு சொல்லிட்டு சக்குரா பதறிட்டு ஓடுதா. சாஸ்கி நம்மள கண்டுபிடிச்சானான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஈனோ அப்படியே ஒளிஞ்சு போய்கிட்டே இருக்கா. உன்னை சக்குரா முழிக்க இந்த ஈனோ எங்க ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஈனோ ஒரு இடத்துல நிக்க மாட்டேக்கா. ஒரு இடத்துல இருந்து ஒன்னு திருடிக்கிட்டே இருக்காவா. பார்த்தா சிக்கமரும் சோஜி அப்படிதான் பண்றாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒன்னு திருடிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க அவனுக்கு. பார்த்தா எல்லாருமே யோட்டா கண்டு திருடி வைக்காங்க, ஒன்னு சேமிச்சு வைக்காங்க அவங்க. இது எல்லாத்தையுமே சக்குரா ஒளிஞ்சுன்னு பாத்துட்டு இருக்கா. ஏன்டா இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டாவா. இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கா சக்குரா. பார்த்தா யோட்டா ஒரு கூடாரம் கட்டி அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. யோட்டா வெளியே உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சக்குரா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டா. என்னடா யாரடா யோட்டான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா சக்குரா. சிக்கமர் சோஜி ஈனோ அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துட்டு இருக்கான் யோட்டா. பெரிய நேத்தின்னு சொல்லிட்டு சடனா கத்துறான். பார்த்தா சக்குராவை பார்த்துட்டான் அவன். சோஜிக்கா இது யாரு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஈனோ சொல்றா இதான் நம்ம கிளாஸ்மேட் சக்குரான்னு சொல்றாவா. பார்த்தா சக்குரா இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஆனா யோட்டா மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலத்துல என்னடா பனிலாம் பெய்யுன்னு சொல்லிட்டு ஈனோ சிக்கமர் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதே இதைத்தான் இப்போ காட்டாங்க சக்குரா கிட்ட. பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஆடிக்கிட்டே இருக்கான் யோட்டா. பார்த்தா பனி வந்து ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிருச்சு. சக்குராவே மூடுது பனி. இந்த சிக்கமரோட பிளாக் பண்ணவே முடியல, அழுதுகிட்டே இருக்கான். பார்த்தா பெரிய துளியா அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கு அவங்க மேல. இங்க ஒரு பக்கம் அக்கமாரு மேல லைட்னிங் பவர் விழுந்துகிட்டே இருக்கு. இது யோட்டா கிட்ட நம்மள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கீபா பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நாட்டு அனலகத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். பார்த்தா முழிக்கான். என்னடா ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் லைட்னிங் விழுது, ஒரு பக்கம் வந்து பனி பெய்யுது, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு முழிக்கான் அவன். அப்படியே பாத்துக்கிட்டே வர அதோட எபிசோட் முடிஞ்சு அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.